அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் வெறும் 3 நாளில் உங்கள் சொல் பேச்சை கேட்டு உங்களுக்கு வசியமாக இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். இது எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறையாகும். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடா லவ் பண்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தினாலும் அது பலனளிக்கும். பின்னாடி பிரச்சனைகள்ல கொண்டு போய்விடும். அதனால தவறான நோக்கத்திற்காக, அதாவது இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களையோ, அடுத்தவங்களுக்கு சொந்தமானவங்களையோ நீங்க வசியம் செய்வதற்காக தயவு செய்து இதை பயன்படுத்தாதீர்கள். அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் பின் பிரச்சனைகள் வந்து சேரும். இந்த தாந்திரிக முறைய எந்த நாள்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அமாவாசை, பௌர்ணமி அல்லது வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல இதை நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் நேரம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் இதை பயன்படுத்தணும். இந்த முறையை நீங்க பயன்படுத்தினதுக்கு பிறகு நிம்மதியா படுத்து தூங்கிரணும். அவங்க கால் பண்ணுவாங்களா, வைப்பாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கவே கூடாது. இந்த முறை எப்படி பயனளிக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் மீது அளவு கடந்த கோபத்தில் இருந்தாலும், உங்களை வெறுத்தே ஒதுக்கி இருந்தாலும், நீங்கள் இந்த முறையை ஒரு நாள் பயன்படுத்தும் போதே அவர்கள் மனதில் உங்களை பற்றிய அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் அவங்க மனதில் வர ஆரம்பிக்கும். அந்த காரணமாக உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வரும். அதன் காரணமாக அவங்க உங்களை நேரிலோ அல்லது தொலைபேசி வாயிலோ உங்களை தொடர்பு கொள்வார்கள். இது தாந்திரிக முறை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த தாந்திரிக முறையை செய்வதற்கு தேவையான மூலப்பொருள்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜாதிக்காய். அதாவது ஜாதிக்காய் அப்படிங்கிறது நீங்க பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடைகள்ல போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஒரு ஜாதிக்காய் வாங்கிக்கோங்க. அதன் பிறகு அதுல எழுதுவதற்காக ரெட் கலர் பென். ரெட் கலர் அப்படின்னு வரும்போது பென், பென்சில், ஸ்கெட்ச், மார்க்கர் அப்படின்னு நீங்க எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த ஜாதிக்காய்க்கு வசியத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எளிதில் நம் விரும்பும் நபரை வசியம் செய்வதற்கு இது 100% உதவியா இருக்கும். இது மட்டும் இல்லங்க, இது கூட சேர்த்து ஒரு வரி மந்திரத்தையும் நாம சொல்லப் போறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க. அதை நினைக்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஃபாலோ பண்றவங்கெல்லாம் ஃபாலோ பண்றதோட நிக்காம, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்க நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வரும். சரி, இது மட்டும் இல்லைங்க. நம்மக்கிட்ட ஆண், பெண் வசியமை, காதலர்கள் வசியமை, கணவன், மனைவி வசியமை, தொழில் வியாபார ரீதியான வசியமைகள் சிறந்த முறையில் பூஜை செய்து தரப்படும். குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், கந்திஷ்டி, ஏவல், பில்லி சூனியம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கேரள மாந்திரீக முறைப்படி சிறந்த முறையில் தீர்வுகள் கண்டு தரப்படும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நீங்க கையில ஜாதிக்காயை எடுத்து வைத்துக்கிட்டு, ஜாதிக்காயின் ஒரு பக்கம் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும். மறுபக்கம் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரையும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் எழுதணும். எழுதினதுக்கு பிறகு உங்களது இடது உள்ளங்கையில் வைத்து நல்லா மூடிக்கோங்க. மூடினதுக்கு அப்புறம் நீங்க விரும்பும் அந்த நபரை கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்த மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பாருங்க. கற்பனை செய்யும்போது ஒரு விதமான சந்தோஷமான மனநிலை தோன்றும். அதே சந்தோஷமான உணர்வுபூர்வமான மனநிலையோடு
இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்ல வேண்டும். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. பெயர் வஷி வஷி, பெயர் வஷி வஷி. அந்த பெயர்ன்னு இருக்கிற இடத்துல, நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை சேர்த்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விரும்பும் நபரின் பெயர் ராணியாக இருக்கும் பட்சத்தில், ராணி வஷி வஷி அப்படின்னு 108 முறை சொல்லணும். 108 முறை சொல்லி முடித்த பிறகு, அந்த ஜாதிக்காயை உங்க தலையணை அடியில வச்சுட்டு, அப்படியே நீங்க உறங்கிடணும். இது மாதிரி 3 நாட்கள் தொடர்ந்து நீங்க இத செய்யணும். செய்து முடிச்சுட்டு 3 ஜாதிக்காய் உங்களுக்கு வரும். 3 நாள் செய்யும்போது. இந்த 3 ஜாதிக்காயையும் 21 நாட்கள் உங்கள் தலையணை அடியில் வைத்து நீங்க உறங்கணும். 21 நாள் முடிந்ததுக்கு பிறகு, அதை எடுத்து ஓடுற தண்ணீரில அப்படியே விட்டுறணும். ஓடுற தண்ணீர் இல்லாதவங்க, கிணற்றுல கூட நீங்க அத போட்டுறலாம். இதை நீங்க முறைப்படி தெளிவா செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க முதல் நாள் செய்யும்போதே உங்களுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். இது நிறைய பேர் செய்து பலன் கண்ட முறை. அதனால உங்களுக்கும் நான் இதை பகிர்கிறேன். இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களது அனுபவங்களை மற்றும் சந்தேகங்களையும் மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.